ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சோப் வந்து காஃபி சோப் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த ஒரு சோப்பும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சோப் யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். காபி சோப் செய்கிறதுக்கு காபி பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எந்த காபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூட ஒரு ஸ்பூன் அளவு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து காபி பவுடரை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே சோப்லேயே ஆட் பண்ணோன்னா அது வந்து கட்டி கட்டியாக நிற்கும். அதனால நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோப்பு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கூட இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணலாம். ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து சோப் பேஸ், கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஒரு சோப் செய்கிறதுக்கு 100 கிராம் வந்து போதுமானது. அது வந்து இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இந்த சோப் பேஸ் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் வாங்கிக்கோங்க. சப்போஸ் பியர் சோப்பில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பியர் சோப்பை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பவுலை வந்து அந்த தண்ணிக்குள்ளே வச்சு இந்த மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வச்சோன்னா அதுவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். காஃபியில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஏஜிங் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சருமத்தில் ஏற்பட தொற்று, நிறம் குறைவு, கண்ணுக்கு கீழே உள்ள கருவளையம், பிக்மெண்டேஷன், இப்படி ஏராளமான சரும பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது இந்த காஃபி சோப். இப்போ வந்து இது வந்து நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த காஃபி வித் வந்து ரோஸ் வாட்டர், அந்த இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிட வேண்டியதுதான். குறிப்பாக இந்த சோப்பு வந்து சருமத்தில் உள்ள அழுக்கு மற்றும் மாசுக்களை வந்து வெளியேற்றி எக்ஸ்போலியேட் செய்வதால் சருமத்தில் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கவும் இந்த சோப் வந்து உதவி பண்ணுது. இப்போ வந்து இந்த காஃபி லிக்விட் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வாசனைக்காக ஃப்ராக்ரன்ஸ் சேர்க்குறானா சேர்த்துக்கலாம். ஆனால் காஃபி வாசனை அப்படியே வருது. நான் வந்து எந்த ஃப்ராக்ரன்ஸும் சேர்க்க போகிறதில்ல. இந்த காஃபி வாசனையோட அப்படியே வச்சுக்கலான்னு இருக்கேன். இப்போ நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம சோப் மோல்டில் ஊற்றி எடுத்துட வேண்டியது தான். சோப் மோல்டு எடுத்தாச்சு. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்னா பிளாஸ்டிக் டீ கப் இல்லைன்னா சில்வர் கிண்ணம், வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இந்த மோல்டு வந்து அப்படியே ஊற்றினோன்னா தூக்கும்போது வளைஞ்சிக்கும், சோப் கீழே ஊற்றும். அதனால் வந்து கீழே வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அது மேலே மோல்டை வச்சுட்டு நம்ம சோப்பை ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இதை வந்து ஒரு 5 to 6 hour வந்து வெளில வச்சுடுங்க. இல்லைன்னா ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ சோப்பு செஞ்சிட்டிங்க, ஃபஸ்ட் டைம் சோப் ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு சோப் சரியாக வரலை அப்படின்னா அதுக்கான தனி வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நான் ஃப்ரீசரில் ஒரு 1 hour வச்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சோப் நல்லாவே வந்துருச்சு. இந்த சோப் வந்து ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.